இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வெளியில் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்களா இருப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டா உங்களோட நஷ்டவாளி யாருமே இருக்க முடியாது. வெறுமனே நம்ம வீடியோ பார்த்துட்டு போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னா அந்த சேவ் பட்டன் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நண்பர்கள் மூலமாகவும் இன்னொரு பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக மோட்டிவ் ஆகி நான்வெஜ்ஜை போய் நம்ம தேடி சாப்பிட்றது இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. நாம் வெளியில் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் நான்வெஜ் சாப்பிடும்போது அது ஹலாலா ஹராமா அப்படின்றத ஆராய்ச்சி சாப்பிட்றது தான் ஒரு உண்மை முஸ்லீமுக்கான அழகு. பல பேர் வியாபார யுத்தியில் ஹலால் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டா வியாபாரம் ஆயிரும்னு நினைக்கிறாங்க. அதை ஏமாந்து நம்ம முஸ்லீம்களும் பல பேர் சேர்ந்து அங்கே போய் சாப்பிட்றத வளமையாக வச்சுருக்காங்க. அதுக்கு பெரிய உதாரணம் சுவை அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம முஸ்லீம் மக்கள் நாடி போய் சாப்பிட்ற ஒரு கடை KFC. நான் சொல்கிற இந்த ஹலால் ஹராம் கான்செப்ட் சாப்பிட்ற உணவு மட்டும் கிடையாது, பொழுதுபோக்குக்காக சாப்பிட்ற சேட் ஐட்டமும் அடங்கும். நீங்கள் பல பேருக்கு பர்கர் பிடிக்கலாம், பீஸா பிடிக்கலாம், இதில் எல்லாத்துலேயுமே நான்வெஜ் அடங்குறதுனால நீங்கள் 100% அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மட்டும்தான் அதை நீங்கள் உட்கொள்ளணுமே ஒழிய நண்பர்கள் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி 6ஆம் வாரத்தில் எதையுமே சாப்பிட்றாதீங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பல வருஷம் தொழுகையாளியாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய உணவு பேணுதல் இல்லாததன் காரணத்தினால் அல்லாஹ் உங்கள் அமலை ஏற்றுக்கொள்ளாமையும் போக வாய்ப்பு இருக்குது. உணவில் ஒரு ஹலால் ஹராம் எப்படி முடிவு செய்யப்படுது? அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்கப்படாத ஆடு மாடு கோழிகள் இவையெல்லாம் நிச்சயம் ஹராம். நான்வெஜ்ஜில் சீ ஃபுட்டில் நீங்கள் ஹலால் ஹராம் பார்க்க தேவையில்ல. நீங்கள் தாராளமாக போய் ஹைஜீனிக்காக இருந்தால் வேணாலும் சாப்பிடலாம். இந்த அவசன்ஸ் ஃபேமிலிஸில் யாரெல்லாம் இப்படி போய் சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்களா இருக்காங்களோ நிச்சயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. இது மிகப்பெரிய அவேர்னஸ் வீடியோ. அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். சில அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.